வணக்கம் நண்பர்களே. இப்போ ரீரிலீஸ் பண்ண போகிற அஞ்சான் படத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். 2014 வருஷம் இந்த படம் ரிலீஸ் ஆச்சுங்க. படம் பார்க்குறக்கு தேட்டருக்குள்ளே போனோம். படம் பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம உட்காந்துட்டு இருந்த சீட்டையும் கிழிச்சு ஐயோ அப்படின்னு தேட்டரை விட்டு ஓட வச்சு வெளியே வந்ததுக்கப்புறம் தாங்க எங்களுக்கு காற்றே வந்தது. கூட வந்தவங்க இது என்ன படமாடாது, படத்துக்காடா கூட்டிகிட்டு வந்த, இப்படி சாவடிக்கிறாங்களே அப்படின்னு திட்டுன்னு திட்டுனாங்க. இதுக்கு முன்னாடி சிங்கம் 2 படம் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, இது படுமொக்கையாக இருக்கேடா அப்படின்னு சொல்லி திட்டு வாங்கினேங்க. படத்தில் நாம் நினைக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லைங்க. படம் நல்லா இல்லைன்னு தெரிஞ்ச உடனே எங்கள் ஃப்ரெண்ட்ஸு வாங்கி வச்சுருந்த டிக்கெட்டையெல்லாம் கிழித்து குப்பை தொட்டியில் போட்டாங்க. படத்தில் ராஜுபாய்க்கு வாயில் பல்லு குத்துற குச்சியை வச்சுருப்பார். இதை பார்த்து சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வாயிலையும் குச்சியெல்லாம் வச்சுக்கிட்டு ராஜுபாய் அப்படின்னு ரொம்ப பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வீட்ல நான் யாரு நான் யாரு நான் யார் அதே வேண்டாம், நானும் கேக்குறேன் யாரா நீ? தேவையில்லாமல் பில்டப் பண்ணி மயக்கம் போட்டு விழுந்தது தாங்க மிச்சம். சில பேர் படம் பார்த்துட்டு அலறி அடிச்சுட்டு ஓடி வந்தாங்க. சில பேர் படம் பார்த்துட்டு தேட்டர் வாசல்லே நின்று ரிவ்யூ கொடுத்தாங்க. மொக்கைடா மொக்கை, செம மொக்கை, ராஜுபாய் மொக்கைகளின் ராஜ்யம் அப்படின்னெல்லாம் ரிவ்யூ கொடுத்துருக்குறாங்க. டேரக்டர் லிங்குசாமி என்ன தெரியுமா சொன்னார், இதுக்கு முன்னாடி பார்த்த சூர்யா வேறு, இப்போ பார்க்குற சூர்யா வேறு. முதல் குட் பாயாக பார்த்துருப்பீங்க, இப்போ பேட் பாயாக பார்க்க போகிறீங்க. இந்த படத்தில் நான் புதுமையான விஷயத்தை நான் கொண்டு வந்திருக்கேங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி படமே பார்த்துருக்க மாட்டீங்க, யாருமே எடுக்காத கதையை நான் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் படத்தில் சூர்யா அப்படி இப்படி, படத்தில் பாஷா பில்லா பீமா இதை விட ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லி நம்ம காதலே நல்லா பூ சுற்றுனாருங்க. பாய்னா அது ராஜுபாய் தான் அப்படி இப்படின்னு சொல்லி ஓவராக பில்டப் பண்ணாருங்க. படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாங்க. ஒத்துக்கடி நான் ஒன்னொன்னா சொல்லி தரேன் கத்துக்கடி. ஒத்துக்கடி நான் ஒன்னொன்னா சொல்லி தரேன் கத்துக்கடி. ஒத்துக்கடி நான் ஒன்னொன்னா சொல்லி தரேன் கத்துக்கடி. சத்தியமா என்னால முடியல. பாட்டா பாடுறான். என்ன சொன்னா? பைரவி செத்துட்டான்னு சொன்னால, அவ தானா செத்துருக்க மாட்டா, இவன் பாடியே கொண்டிருப்பான். சொல்லட்டாலும் தூத்துக்குடியிலே பெரிய தலை இதுதான். வழக்கத்துக்கு மாறா நம்ம ஏரியால கும்பிடுறானுங்க.